நல்ல பிதாவே, அருமையான இந்த வெள்ளிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய இந்திய தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அசைவாடுதல் தேசத்தின் மேல் இருக்கட்டும். கர்த்தர் மத்திய வானில் வெளிப்படும் பொழுது என் தேசத்து ஜனங்களையும் ஒரு கூட்ட ஜனங்களை நாங்கள் மத்திய வானிலே தேவராஜ்யத்திலே பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அதற்காக திருச்சபைகளை கர்த்தர் பயன்படுத்தும். இந்த வேளையிலும் எங்கள் தேசத்தை நாங்கள் நோக்கி பார்க்க, தேசத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள தேவன் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்திய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் 75வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நான் கொடுக்கின்ற தலைப்பு பி ஸ்ட்ராங் இந்தியா. தேசமே பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்தியாவே பலங்கொண்டு திடமனதாயிரு. 2019ஆம் ஆண்டு சீனாவின் வுகான் மாகாணத்தில் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலகமெங்கும் பரவி உலக நாடுகளையே ஸ்தம்பிக்க வைத்தது. இதற்கு இந்தியாவும் தப்பவில்லை. 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கேரள மாநிலத்திலே முதல் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. பின் மார்ச் மாதத்தில் அது ஒரு முதல் அலையாக மாறி இந்தியாவையே நிலை குலைய செய்தது. விமான எல்லைகள் மூடப்பட்டன, தொடர் வண்டிகள் நிறுத்தப்பட்டன, பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டன, பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மூடப்பட்டன. அவசரமாக அதோ கதியில் என்னவென்று செய்வது என்று அறியாத மத்திய அரசு உடனடியாக 21 நாட்கள் முழு ஊரடங்கை அறிவித்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஊரடங்கின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டிராத தேசம், இதுவரைக்கும் ஊரடங்கை கண்டிராத தேசம், இந்தியாவின் பெரும் சாலைகளும் பட்டணங்களும் வெறிச்சோடின, வணிக வளாகங்கள் வெறிச்சோடின, அலுவலகங்களும் பெரும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டன, வழிபாட்டு ஸ்தலங்கள், பிரார்த்தனை கூடங்கள் மூடப்பட்டன. குறைந்த அளவிலான மருத்துவ வசதி, சோதனை கூடங்கள், பரிசோதனை கருவிகள், டெஸ்டிங் கிட்ஸ் குறைவு, எதிர்பாராத எண்ணிக்கையில் பாதிப்பு, என்ன செய்வது என்று அறியாமலே திக்குமுக்காடிய மத்திய மாநில அரசுகள், நிரம்பி வழிந்த மருத்துவமனைகள், திக்குமுக்காடிய மருத்துவ முன்கள பணியாளர்கள், உடனடி போக்குவரத்து நிறுத்தம் என்பதால் செய்வதறியாது திகைத்த ஜனங்கள், நடந்தே பல்லாயிரம் கிலோமீட்டர் கடந்து சென்ற புலம்பெயர்ந்த கூலி தொழிலாளர்கள், எல்லாமே மூடப்பட்டதால் கடும் வீழ்ச்சியை சந்தித்த இந்தியாவின் பங்கு சந்தைகள். முதலில் ஊரடங்கை கொண்டாடிய ஜனங்களும்
21 நாட்கள் தாங்கிக் கொண்டவர்கள் உடைத்து கொண்டு வெளியேறினார்கள். இதனால் பெரும் நெருக்கடியை சந்தித்த காவல்துறை இடைவிடா ஜெபங்கள், முன்களப் பணியாளர்களின் உழைப்பு, அரசாங்கத்தின் தொடர் திட்டமிடல், தடுப்பூசியின் அறிமுகம், இவைகளால் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட முயற்சிகளால் முதல் அலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருட கால கட்டுப்பாடுகள் நோய் தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. எல்லாவற்றிற்கும் தளர்வுகள் படிப்படியாக கிடைத்தாலும் இன்று வரைக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்ட வண்ணமே உள்ளன. மருத்துவ ஊழியர்களின் உழைப்பு அநேக உயிர்களை காப்பாற்றினாலும் சில ஆயிரங்கள் மரணமடைந்தது துக்கமே. அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களான மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, கேரளா, கர்நாடகா மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தன. மற்ற மாநிலங்கள் பாதிக்கப்பட்டாலும் ஓரளவு சுதாரித்து கொண்டன. இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்கவில்லை. இந்நிலையில்தான் 5 மாநில தேர்தலை திட்டமிடுகிறது இந்தியாவின் தேர்தல் கமிஷன். கொரோனா கட்டுப்பாடு என்ற பெயருடன் தேர்தலை நடத்தியது தேர்தல் ஆணையம். கட்டுப்பாடு என்று சொன்னாலும் எப்படியாவது ஆளும் கோட்டையை பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அரசியல் தலைவர்களையும் கட்சிகளையும் தீவிர தேர்தல் வேலைகளில் இறக்கியது. நடந்தது என்ன? கொரோனா கட்டுப்பாடுகளை மறந்த தலைவர்கள், கொரோனா கட்டுப்பாடுகளை மறந்த வாக்காளர்கள். ஆட்சி மாற்றத்தை சந்தித்தது தமிழ்நாடு. தொடர்ச்சியான எச்சரிக்கை கொடுத்தும் 2ஆம் அலை உண்டாகும் என்ற மருத்துவ நிபுணர்களின் கருத்து கணிப்பை புறம் தள்ளிய அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள், மத்திய மாநில அரசுகள். என்ன விளைவு? புதிய அரசுகள் பதவியேற்பதற்கு முன்பாகவே 2ஆம் அலையை சந்தித்த இந்தியாவின் மாநிலங்கள். ஆரம்ப நிலையில் 2ஆம் அலையை கவனக்குறைவாக எடுத்துக்கொண்ட அரசாங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் வீண் பேச்சுகள், கொரோனாதானே என்கின்ற இகழ்ச்சி, கவனமற்ற பேச்சுகள். ஆனால் 2ஆம் அலையின் தீவிரம் முதல் அலையை விட படு தீவிரம் என்பதை அறியாத ஜனம் தேசம் சந்தித்தது என்ன? கொத்து கொத்தாக மரணம், நிரம்பி வழிந்தும் படுக்கைகள் பற்றாக்குறையுடனும் மருத்துவமனைகள், வரிசையில் நின்ற அவசர ஊர்திகள், பிராணவாயு பற்றாக்குறை, ஆக்சிஜனுக்காக என்று ஏங்கி நின்ற ஜனங்கள். இந்தியாவின் நிலைமை பரிதாபம் என்று சொன்ன உலக சுகாதார நிறுவனம். The situation in India is beyond heartbreaking. WHO is doing everything we can, providing critical equipment and supplies, including thousands of oxygen concentrators, prefabricated mobile field hospitals, and laboratory supplies. As I mentioned on Friday, WHO has redeployed more than 2,600 staff to support the response on the ground, providing support for surveillance, technical advice, and vaccination efforts. The situation in India is really heartbreaking, as the Director General has said, and the exponential growth that we've seen in case numbers is really truly astonishing. We have seen similar trajectories of increases in transmission in a number of countries. It has not been at the same scale, and it has not had the same level of impact and burden on the healthcare system that we've seen in India, but we have seen similar trajectories where the incidence was almost vertical if you looked at that epi curve.
This can happen. இந்தியாவின் சுடுகாடுகள் இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருந்த கொடூரம் மேலை நாடுகளின் இருதயத்தையும் அசையச் செய்தது, அழச் செய்தது. அவசரமாக ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் சுவாச கருவிகளையும் அனுப்பி கொடுத்த மேலை நாடுகளை இந்த நாளில் நாம் நினைக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ரயில்கள் மூலமாக ஆக்சிஜன், விமானங்கள் மூலமாக ஆக்சிஜன், புதிதாக ஏற்படுத்தப்பட்ட படுக்கைகள், மறுபடியும் ஊரடங்கு என்ற நிலை முதல் அலையின் தாக்கத்திலிருந்து தேசம் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. எந்தவித ப்ரிப்பேர்னஸ் ஆயத்தமும் இல்லை என்று குற்றம் சாட்டிய சர்வதேச அமைப்புகள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கும் இரண்டாவது அலை, சுனாமி அலை போல இரண்டாவது அலையை பார்க்கிறோம். அரசாங்கங்கள் தடுப்பூசியின் மூலமாக தடுக்க முயன்று கொண்டிருக்கின்றன. நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? எப்பொழுது எண்ணிக்கைகள் குறையும்? முதலாவது அரசாங்கம் எப்படி என்ன செய்ய வேண்டும்? கணக்கெடுப்பை பார்ப்போம். இதுதான் இந்தியாவின் தினசரி பாதிப்பு. ஒரு நாளைக்கு 27,000 தொற்று என்கிற கணக்கிலே இந்தியாவின் வரைபடம் சென்று கொண்டிருக்கிறது. அநேகருடைய கேள்வி, எப்பொழுது இந்தியா உச்சத்தை தொடும்? மே 2020 உச்சத்தை தொடும் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் எண்ணிக்கை குறையும் என்று சொன்னார்கள். ஆனால் மாறாக இப்பொழுது தலைவர்கள் பெருங்கூட்டங்களையும் மத கூட்டங்களையும் கருத்தில் கொள்ளாததினால் இந்த உயர்வு வந்திருக்கிறது என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்தியா திட்டமிடவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. India did not plan for the second wave. வணக்கம். கொரோனா என்ற பெருந்தொற்று மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருது. இதை வென்று உலக தமிழர்களின் நிதி உதவியை அழைத்த புதிய அரசாங்கம் மறுபடியும் சீர்குலைந்த தொழிற்சாலைகள், வணிகர்கள். புதிய அரசாங்கத்தின் புதிய வேகம், ஒரு கூட்ட ஜனங்கள் மரித்தாலும் வேகமாக கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் இன்றைய புதிய முதலமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரவை பெருமக்கள். இந்த நிலையில் 2000க்கும் கீழ் என்று தமிழகம் கட்டுக்குள் இருந்தாலும் கேரளாவின் பாதிப்பு ஒரு நாளைக்கு 20,000 தாண்டி கொண்டிருப்பது அண்டை மாநிலமாகிய தமிழ்நாட்டிற்கும் அது சில ஆபத்தான அறிகுறிகளையே கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஓரளவு தளர்வுகள் ஜனங்களை பெருமூச்சு விட செய்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் 3ஆம் அலை வரும் என்கிறது மத்திய சுகாதார நிறுவனம். அதிலும் அதன் தாக்கம் 2ஆம் அலையின் தாக்கத்தை விட தீவிரமாக இருக்கும், சிறுவர்களை அதிகமாக பாதிக்கும். ஆகையால் மாநில அரசுகள் ஆயத்தப்படுங்கள், ப்ரிப்பேர்னஸ் என்கின்ற காரியங்களிலே தீவிரமாக இறங்குங்கள் என்று சொல்லி அவர்கள் தொடர்ச்சியான எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் பதவி ஏற்கும் பொழுது சொன்னார், நாங்கள் தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டோம், ஆகையால் இந்த மரண வைரஸை எளிதாக ஜெயித்து விடுவோம் என்று சொன்னார்.
ஆனால் இன்றைக்கும் தொற்று எண்ணிக்கையில் முதலிடம் பிடித்திருப்பது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்தியா தப்புமோ? இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிறேன். கடந்த ஒரு வருடமாக இந்திய தேசம் கடந்து சென்ற பாதையை நான் சுருக்கமாக உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். அமெரிக்கா சூளுரைத்தது, ஆனால் அவர்கள் இன்னும் இந்த கொடிய கொரோனாவை ஜெயிக்கவில்லை. மூன்றாவது அலையிலிருந்து தேசங்கள் தப்புமோ? 120 கோடி ஜனங்களை கொண்டிருக்கிற என் பெரிய தேசம் தப்புமோ? தடுப்பூசிகளை அலட்சியம் செய்த என் தேசம் தப்புமோ? இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறேன். வாசிக்கலாம். உபாகமம் 31 அதிகாரம். உபாகமம் 31 அதிகாரம் 4 வசனம், 5 வசனம், 6 வசனம். கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படியே அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இன்றைய நாளின் சூழ்நிலைக்காக நான் இன்றைய நாளில் தேவன் மோசே போன்ற தலைவர்களோடு கூட பேசுவாரேயானால் என்ன பேசுவார் என்ற சிந்தையோடு கூட நான் அந்த வார்த்தையை பேராப்ரைஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், எனக்கென்று நான் அதை இப்படியாக, என் தேவன் இன்றைக்கு மோசே போன்ற தலைவர்களிடத்தில் பேசுவாரேயானால் என்ன பேசுவார்? தேசமே பலங்கொண்டு திடமனதாயிரு. அவைகளுக்காக நீ பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். கொரோனாவை கண்டு நீ பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். ஏன்? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேசமே பலங்கொண்டு திடமனதாயிரு. கொரோனாவை கண்டு திகையாதே, பயப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். அதனால்தான் நான் இன்றைய நாளின் இந்த செய்தி தொகுப்பிற்கு நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு பி ஸ்ட்ராங் இந்தியா. If there is a third wave, we have to face it. மூன்றாம் அலை வறுமையானால் நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். மோசே என்கின்ற தலைவன் 40 வருடங்கள் தன்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து கானான் தேசம் என்று சொல்கின்ற ஆண்டவர் போக சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்ற பொழுது அவன் முதியவனாகி நான் இனிமேல் போக்கும் வரத்துமாய் இருக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய அடுத்த கட்ட தலைவனாகிய யோசுவாவிடம் பொறுப்பை கொடுக்கும் பொழுது சொன்ன வார்த்தை 4வது வசனம். கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய கர்த்தர் சிலரை அளித்திருக்கிறார், சிலவற்றை நீங்கள் ஜெயம் கொண்டிருக்கிறீர்கள். ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும். போதும். சீகோவனையும் ஓகுவையும் தேசத்திலே ஜெயம் கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் இன்றைய நாளின் சூழ்நிலைக்கு நான் வசனத்தை பொருத்துகிறேன். தேசமே, நீ பொல்லாத காலராவை ஜெயம் கொண்டிருக்கிறாய். தேசமே,
எலி காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய பொல்லாத பிளேக்கை ஜெயம் கொண்டிருக்கிறாய். சீதபேதி என்று சொல்கின்ற வயிற்றுப்போக்கு வியாதிகளை நீ ஜெயம் கொண்டிருக்கிறாய். புதிதாக வந்த பன்றிக்காய்ச்சல், பறவை காய்ச்சல் எல்லாவற்றையும் நீ ஜெயம் கொண்டிருக்கிறாய். அதை ஜெயம் கொண்டது போலவே இந்த பொல்லாத கொரோனாவையும் ஜெயம் கொள்ளுவாய். பலன் கொண்டு திடமனதாயிரே. ஆனால் ஒன்று 5வது வசனம் மிக முக்கியமான வசனம். வாசிப்போம். நான் உங்களுக்கு விதித்த கட்டளையின்படி என்ன செய்யணும்? தலைவனாகிய நான் சொல்லுகிற கட்டளையின்படியே அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நல்ல கவனிங்க. நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஏற்கனவே பொல்லாத நோய்களை ஜெயித்திருக்கிறீர்கள். இந்த கொடிய நோயின் ஜெயிப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலை நடத்துகின்ற தலைவர்களாகிய இவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். நான் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து வந்த கிறிஸ்துவின் அடியவனாகிய தோமா முதல் இன்று வரைக்கும் அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து நிற்கின்ற அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாங்கள் நற்செய்தி சொல்கிறோம். இந்தியாவே பலங்கொண்டு திடமனதாயிருக்கு. இந்தியாவே பி ஸ்ட்ராங் இந்தியா. 2 அலைகளை ஜெயிக்க பலன் கொடுத்த தேவன் 3வது அலையும் தடுத்து நிறுத்த போதுமானவராயிருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. வாசிக்க கேட்டதின்படி உன் தேவன் உன்னோடு இருக்க வேண்டும். உன் தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும். தேசத்திலே தேவன் அசைவாட வேண்டும். எப்பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களின் பாளையத்திற்குள் உலாவி வருகின்ற ஆண்டவர், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமேயானால் திருச்சபை தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். 2வது தலைவனாகிய மோசே சொன்னான், இந்த சீகோனுக்கும் எமோரியனுக்கும் நான் சொன்னபடியே நீங்கள் செய்ய வேண்டும். எதிரிகளுக்கு நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நிபந்தனைகளின்படியே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஜெயிப்பீர்கள். இன்றைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேசத்தை ஆளுகின்ற தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அமெரிக்க ஜனாதிபதி பைடன் முதல் இங்கிலாந்தின் பிரதமர் போரிஸ் ஜான்சன், இந்தியாவின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அப்படி வளர்ச்சி பெற்ற தேசங்களிலிருந்து வளர்ச்சி பெறாத தேசம் வரைக்கும் உள்ள தேசத்தின் தலைவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்கின்ற ஒரே கோரிக்கை, ஜனங்களை பார்த்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு மோசே சொன்னான், நான் சொன்னபடியே நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு உள்ள தலைவர்கள் சொன்னபடியினால் ஒன்றே தான் சொல்லுகிறார்கள், தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் அதைத்தான் என் ஜனம் செய்யாது. முதல் அலைக்கு பிறகு இரவும் பகலும் மருத்துவ விஞ்ஞானிகள் உழைத்து கொள்ளை நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய பெருமை அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு சாரும், இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு சாரும், உற்பத்தி செய்த இந்தியாவிற்கு அது சாரும். இந்த 3 தேசங்கள் தான் முன்னிலையில் நின்று தடுப்பூசிகளை கொண்டு வந்து வீரியமிக்க தடுப்பூசிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய தடுப்பூசிகளின் வீரியம் அது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதனால்தான் யாரும் சைனாவினுடைய அந்த தடுப்பூசியை எந்த தேசமும் இன்னும்
பெற்றுக்கொள்ளவில்லை. ரஷ்யாவினுடைய தடுப்பூசி அவர்கள் மிக அவசரமாக ஸ்புட்னிக்கை வெளியிட்டபடியினால் அதுவும் நம்பகத்தன்மை இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அமெரிக்காவும் இந்தியாவும் உண்டாக்கிய தடுப்பூசிகளிலே மிக பெரிய மாற்றத்தை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. இப்படி மிகுந்த உழைப்பு, மிகுந்த செல்வாக்கை செலவிட்டு மிகுந்த விலை கொடுத்து இலவசமாக தடுப்பூசியை கொடுக்க அரசாங்கங்கள் முன் வந்தபோது அதை புறக்கணித்து எள்ளி நகையாடி கணக்கெடுப்பு சொல்லுகிறது, இந்தியாவில் தடுப்பூசியை அதிகம் வீணாக்கிய மாநிலம் அறிவு சார்ந்த என் தமிழகம். wasted the vaccine the large amount. நல்லா கவனிங்க. உலக நாடுகள் ஏங்கி கொண்டிருக்கின்றன, ஒரு வயல் தர மாட்டீங்களா? கென்யா போன்ற தேசங்கள், ஆப்பிரிக்க தேசங்கள் இந்தியாவிடம் கை தூக்கி கொண்டு இருக்கின்றன. ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் தடுப்பூசி அனுப்பி கொடுங்கள் என்று. ரெண்டாவது அலையின் தாக்கம் மிக தீவிரமாக இருந்ததால் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறதை குறைச்சிருக்கிறாங்க இப்போது. அதனால் மற்ற தேசங்களுக்கு கிடைக்கவில்லை. பிரேசில் இந்தியாவிலிருந்து தான் தடுப்பூசியை வாங்கினது. இன்றைக்கு ஒலிம்பிக் நடந்து கொண்டிருக்கின்ற ஜப்பான் தேசம் இந்தியாவிலிருந்து தான் தடுப்பூசியை வாங்கி கொண்டு சென்றது. ஆனால் என் மக்கள் இதனுடைய மதிப்பை உணர்ந்து கொள்ளவில்லையே என்பது இன்றைக்கும் என் இருதயத்தில் காணப்படுகின்ற மிகப்பெரிய துக்கம். முதல் அலைக்கு பிறகு தடுப்பூசி என்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றி கொண்டார்கள். என் ஜனமே, அலட்சியம் செய்யாதீர்கள். உன் ஜீவன் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. முதல் அலைக்கு பிறகு இந்த தடுப்பூசியை அலட்சியம் செய்யாமல் அதை செலுத்தி கொண்டவர்கள் தங்கள் ஜீவனை காப்பாற்றினார்கள், இரண்டாம் அலைக்கு தப்பினார்கள் என்று சொல்லுகிறது கணக்கெடுப்பு. எடுக்காமல் இருந்தவர்கள் எத்தனை பேர்? மரண செய்தியை கொண்டு வருகிற அத்தனை பேரிடமும் நான் கேட்கின்ற கேள்வி, தடுப்பூசி எடுத்தார்களோ? அவர்கள் சொல்லுகின்ற ஒரே பதில், இல்லையே ஐயா. அரசாங்கம் கூவி கூவி அழைத்து புறக்கணித்ததினுடைய விளைவு அநேகமாயிரம் விலையேற பெற்றவர்களை நாம் இழக்க கொடுத்து விட்டோம். ஏன் தடுப்பூசிக்கு பயப்படுகிறீர்களோ? ஒரு தடுப்பூசிக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டும். நீ பிறக்கும் பொழுதே அரசாங்கம் பட்டியலிட்டு உனக்கு 11க்கும் மேற்பட்ட தடுப்பூசிகளை உனக்கு பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறது. அவைகளை தாண்டித்தான் நீங்கள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த 11ஓடு கூட இந்த 12ஐ எடுத்துக்கொள்வதனால் நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்று பயப்படுகிறீர்களோ? பயப்படாதிருங்கள், பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். எதற்கு நான் இந்த தலைப்பை கொடுத்தேன் என்பது இப்பொழுது புரிகிறதா? தடுப்பூசியை கண்டு பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். I told my church people to vaccinate so boldly. என் ஜனத்திற்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், vaccinate as soon as possible. Yes, கீழ்ப்படிந்த என் ஜனத்திற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். Now we are open. நாங்கள் இப்பொழுது திறக்கப்பட்டு இருக்கிற எங்கள் கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கின்றன. சீக்கிரமாக சகஜ நிலைக்கு திரும்புவதற்கான சூழ்நிலை வந்திருக்கிறது. ஏனென்றால் கீழ்ப்படிந்த என் ஜனக்கூட்டம் யாரும் மறிக்கவில்லை,
எல்லோருக்கும் முன்பாக தலைவனாக முதலில் தடுப்பூசியை எடுத்துக்கொண்டு நான் எடுத்து விட்டேன். என் தேவன் என்னை பலன் கொண்டு திடமனதாய் இருக்க சொல்லியிருக்கிறார். நீனும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நல்லா கவனிங்க. மோசேயின் வார்த்தையை கேட்டு செய்த ஜனம் ஓகோனையும் எமோரியர்களையும் ஜெயித்தது. இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நோ ப்ரெஜுடியூஸ், எந்த வித்தியாசமும் இல்லை. தேச தலைவர்கள் ஏங்கி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். ஒரு முறை மோசே ஜனங்களை நடத்தி வந்த பொழுது ஜனங்கள் மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வேலைகள் உண்டு. நன்றாய் கவனியுங்கள். ஒரு முறை மோசேயினிடத்தில் அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். என்ன முறுமுறுத்தார்கள் தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போவதற்காக எங்களை இங்கே கூட்டிக் கொண்டு வந்தீர். வசிக்கலாம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணிது என்ன? போதும். இன்னைக்கு நிறைய இப்படிதான் கேட்குது. நான் செத்து போறதுக்காக தடுப்பூசி போட சொல்றா அப்படின்னுட்டு நிறைய அப்படிதான் கேட்குது. நான் என்னவர்களிடம் சொல்லி உங்கள் பெற்றோர்கள் இந்தியாவிலே தடுப்பூசி போட்டு விட்டார்களா என்று கேளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் செத்து போவதற்காக நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்படி பிடிவாதம் பிடிக்கிறவர்களை மருத்துவ பணியாளர்களாகிய நாங்கள் வற்புறுத்துவது இல்லை, மாறாக விட்டு கொடுத்து விடுகிறோம். மோசையும் அன்றைக்கு விட்டு கொடுத்து விட்டான். என்ன நடந்தது? அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். போதும். கர்த்தர் கொரோனாவை அனுப்பினார். நீ கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் கொரோனாவை அனுப்புவார். முதல் அலைக்கு நீ கீழ்ப்படிந்திருப்பாயே, ஆனால் இரண்டாவது அலை வந்திருக்காது. கர்த்தர் கொரோனாவுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ ரெண்டாவது விளையாட்டு கீழ்ப்படிங்க, இல்லைன்னா மூணாவது வரும். இப்போ ரெண்டாவது விளையாட்டு கீழ்ப்படிங்க. ரெண்டாவது அலைக்கு பிறகு அதனுடைய வேகம் அதிகம், ஏனென்றால் உயிர் பயம் வந்திருக்கிறது. இப்பொழுது என்ன வந்திருக்கு? உயிர் பயம் வந்திருக்கிறது. அதனால் the percentage of the vaccination is getting increase in the country. தேசத்திலே தடுப்பூசியினுடைய வேகம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க. முறுமுறுத்த ஜனங்கள், எங்களை கொல்லவா கொண்டு வந்தா என்று கேட்ட ஜனங்கள், எங்களை கொல்வதற்காக தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கின்ற ஜனங்களை ஆண்டவர் அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், இன்று கொரோனாவுக்கு ஒப்பு கொடுப்பார். இது சொன்னாலும் கேட்காது. என்ன சொன்னாலும் கேட்காது. எவனோ ஒருத்தன் செத்து போயிட்டான், டிவியில் காமிச்சிட்டாங்க. அவன் செத்தது டிவியில் காமிக்கலன்னா ஒருத்தனுக்கும் தெரிஞ்சிருக்காது. முதல்ல தெரிஞ்சிருக்காது. இன்றைய ஊடக வெளிச்சம் அது திரையிட்டபடியினால் அவரை வச்சுக்கிட்டே நாங்கள் போட மாட்டோம் என்று காலம் தள்ளியவர்கள் ஏராளம். அதற்கு பிறகு வாசிப்போம். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். கொரோனா கடித்ததினால் அநேக இந்தியர்கள் செத்தார்கள். இப்போ அழுகிறான். இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். வாசிப்போம். அடுத்தது. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், தலைவர்களிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால். ஆமாம், அப்போ தான் சொல்லுவாங்க, யோ இவங்க ஒழுங்காக போய் தடுப்பூசி போடலை, என்ன செய்யல, தடுப்பூசி போடலை. ப்ளேம் பண்ணுறது அவர் நினைச்சாரு, நீ தான் தடுப்பூசி போட மாட்டிக்கா, போடுறவனுக்காட்ட அனுப்பி விட்டுறேன்னு வெளிநாட்டுக்கு ஏற்றி விட்டுட்டாரு. அவரை போய் எங்களுக்கு தடுப்பூசி தராமல் எதுக்கு வெளிநாட்டுக்கு கொடுத்தா அப்படின்னு செத்த பிறகு தான் கேட்கான். எதிர்கட்சியும் முதல்ல வேக்சின் வரும்போது டெஸ்ட் பண்ணாமல் கொடுக்கான். ஆனால் சாவு வந்த பிறகு எதுக்கு அனுப்பி விட்டா. நல்ல கவனிங்க. தேச தலைவர்கள் சொல்கின்றதை புறக்கணித்து தள்ளினால்
நடத்துகின்ற தலைவர்கள் சொல்லுகிறதை புறக்கணித்து தள்ளினார். மரணங்கள் சம்பவித்தன, செத்தார்கள். இப்போ வந்து சொல்கிறாங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அப்படிதானே வாசிப்போம். பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி, கொரோனாக்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் ஜெபம் பண்ணும். மோசேயும் ஜெபம் பண்ணான், நல்ல மனுஷன். இல்லைன்னா சொல்லியிருப்பான், நான் தான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் வர சொன்னார், நீங்கள் என்ன செய்யலை, வரலை, இப்போ கடிக்குது வாங்கிக்க. ஆனால் இந்த மனுஷன் நல்ல மனுஷன், நம்மளை மாதிரி திருப்பி பேசாத மனுஷன், நம்மளை மாதிரி திருப்பி மறுபடியும் ஜெபம் பண்ணுறான். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து, நல்லா கவனிங்க, ஆண்டவர் நான் கொள்ளிவாய் சர்ப்பத்தை எடுப்பேன் என்று சொல்லவில்லை. ஜனங்களை கடிக்காமல் அதை எடுத்து விடுவேன் என்று சொல்லவில்லை. அதை நான் நீக்கி விடுவேன் என்று சொல்லவில்லை. இன்றைக்கும் உலகம் சொல்லுகின்றது, உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகின்றது, கொரோனா ஒழியாது. கொரோனா என்ன செய்யாது, ஒழியாது. வாழ கற்றுக்கொள், தடுப்பூசி போட்டுக்கொள், முகக்கவசம் தரித்துக்கள், அநேக கூட்டம் கூடுகின்ற இடங்களுக்கு செல்லாதே, தனி மனித இடைவெளியை பின்பற்று, அடிக்கடி கைகளை கழுவுங்கள், இப்படி வாழ படித்து கொள்ளுங்கள் என்றுதான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், கொள்ளிவாய் சர்ப்பங்களை நான் எடுக்க மாட்டேன், மாறாக மோசேயே அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். சர்ப்பம் தானடா கடிக்குது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், இன்னொரு சர்ப்பத்தை பண்ணு, இன்னொரு சர்ப்பத்தை பண்ணு. ஐ எம் இன்டர்பிரேட்டிங் திஸ் இன் த மெடிக்கல் நாலேஜ். மருத்துவம் சார்ந்த அறிவு பகுதியோடு இந்த பகுதியை நான் கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணுறேன். அன்றைக்கு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையால் அந்த சத்தியத்தை நான் இல்லை என்று ஒரு நாள் சொல்லவில்லை. ஐ பிலீவ் தட், ஐ ஸ்டாண்ட் ஆன் தட். இன்றைக்கு ஏன் ஆண்டவர் கொள்ளிவாய் ஒரு பாம்பு கடிச்சிச்சு, ஆண்டவர் என்ன சொன்னார், இன்னொரு பாம்பை உருவாக்கு அப்படின்னு சொல்லி உயர்த்த சொன்னார். அதை நோக்கி பார்க்குறவன் என்ன செய்வான், பிழைச்சிக்கிடுவான். நல்ல கவனிங்க. அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா, பாம்பு கடித்து மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா அங்கே ஆன்டிவீனம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னது, ஆன்டிவீனம். அது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா அது ஒரு சர்ப்பத்துலேருந்து எடுக்கப்பட்டுச்சு, அது இன்னொரு பாம்புலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அதே போல் ஒரு பாம்பு கடிச்சின்னா மருந்து இன்னொரு பாம்பை என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். அதே போல் மருத்துவ உலகம் இன்று தீவிரம் காட்டுகின்ற அதிக செல்வாக்கை செலவழித்து தடுப்பூசியை கண்டுபிடித்த அதே உலகம் இன்றைக்கு கொரோனாவுக்கான ஆன்டி வைரல் மருந்தை கண்டுபிடிப்பதற்கு தீவிரம் காட்டி வருகிறது. ஏன்னா தெரியும், நிறைய பேர் தடுப்பூசி போட மாட்டான், கொள்ளிவாய் சர்ப்பமும் போகாது, கொரோனாவும் என்ன செய்யாது, போகாது. அப்போ கொரோனாவை ஜெயிப்பதற்கு உண்டான மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும். சிகிச்சை மருந்தை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஆன்டி வைரல் என்று சொல்லுவார்கள். இதுவரைக்கும் உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஏசைக்ளோவிர் என்கிற ஆன்டி வைரல் எல்லா வைரஸையும் எதிர்த்து போராட முடியவில்லை. ஆனால் இந்த கொரோனாவை எதிர்த்து போராட வேண்டிய ஆன்டி வைரல் என்று சொல்கின்ற அந்த மருந்தை கண்டுபிடிப்பதில்தான் உலகம், மருத்துவ விஞ்ஞானம் மிகுந்த வேகம் காட்டி வருகிறது. மோசே ஜெபித்தான், அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி செத்துப்போகின்ற ஜனங்களை காப்பாற்றினார். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை நான் கொடுப்பேன். மோசே விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை நோக்கி பார்த்த ஜனங்களை என்ன செய்தார்? ரட்சித்தார். இன்றைக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். கொரோனாவை கட்டி ஜெபித்தார்கள், கொரோனாவை கடிந்து கொண்டு ஜெபித்தார்கள், கொரோனாவை விரட்டி ஜெபித்தார்கள். பல ஜெபங்கள். கொரோனா எதற்கு என்கிற புத்தகம் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் என் ஜனத்தை பார்த்து ஒன்று கேட்டுக்கொள்வேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே, மருத்துவ விஞ்ஞானிகளுக்கும் தேசங்களுக்கும் இந்த ஆன்டிவைரல் மருந்தை கண்டுபிடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும் என்று உங்கள் ஜெபத்திலே ஜெபித்தீர்களானால் தேசமே பலங்கொண்டு திடமனதாயிரு. நாம் இந்த கொரோனாவை ஜெயித்து விடலாம். The world is moving towards the identification of antiviral. ஆன்டிவைரல் மருந்தை கண்டுபிடிப்பதற்கான வேகம் காட்டிக்கொண்டு இருக்கிறது. தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கான வேகத்தில் அமெரிக்க ஐக்கிய தேசமும் யுனைடெட் கிங்டமும் இந்தியாவும் ஜெயித்தன. அதேபோல் இந்த ஆன்டிவைரல் கண்டுபிடிப்பிலும் என் தேசம் ஜெயிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். இதை கண்டுபிடித்து விட்டார்களே ஆனால் மேலை நாடுகள் நம் தேசத்தை நோக்கி கையேந்தும். ஐயா, உங்கள் மருந்தை எங்களுக்கு தாருங்கள். Pray today that God will give the immense wisdom to all our scientists, medical scientists. நம்முடைய மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு தேவன் நல்ல ஞானத்தை தந்து இந்த மருந்தை கண்டுபிடித்து விடுவார்களே ஆனால் இந்த கொரோனாவை நாம் ஜெயித்து விடலாம். நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபித்தால் அது நடக்கும். கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய இந்த திருச்சபை ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த கொடின கொரோனா வைரஸுக்கு எதிரான ஆன்டிவைரல் ட்ரக்ஸை கண்டுபிடிக்க மருத்துவ உலகிற்கு புதிய ஞானத்தை தந்து ஜனங்களை காக்கும்படி, எங்கள் தேசத்தை காக்கும்படி இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமே. ஆனால் இந்த கொரோனாவை ஜெயிப்பதற்கு உண்டான பலத்தை தேவன் நமக்கு தந்து நடத்துவார். 2 ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின், இன்னொன்று கண்டுபிடிக்கப்பட போகிற அந்த ஆன்டிவைரல் ட்ரக்ஸ், கொரோனாவுக்கு எதிரான சிகிச்சை. இதை தேவன் இந்த ஞானத்தை தரும் வேளையிலே இந்த பொல்லாத கொரோனாவை நாம் ஜெயித்து விட முடியும். இந்த வேளையிலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபிக்கும்படியாக கண்களை மூடி, எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பொல்லாத கொரோனாவை ஜெயிக்க எங்கள் மருத்துவ விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இந்த மருந்தை கண்டுபிடிக்கின்ற ஞானத்தை தந்து நடத்தும். எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, இனிமேலும் ஒரு கூட்ட ஜனத்தை இழக்க நாங்கள் ஆயத்தமல்ல. ஜனங்கள் மறிக்கக்கூடாது, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேசம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும். அதை தேவன் மாத்திரமே செய்ய முடியும். தேசத்திற்கு இறங்குவீராக, கிருபை பாராட்டுவீராக. தேசமே பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மீண்டுமாக சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்.
God bless you all. Amen.